வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ வழங்கும் கிராமத்து சமையல். இன்னைக்கு நம்மளுடைய கிராமத்து சமையல்ல இன்னைக்கு ரொம்ப அதிகப்படியான வெரைட்டிஸ் செஞ்சிருக்கிறவங்க. ஆனா இன்னைக்கு என்ன வெரைட்டியில வந்து செய்ய போறாங்கன்றதை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க திவ்யா அவர்களே. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட நேயர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து ஜப்பான் சிக்கன் செய்ய போறோம். ஜப்பான் சிக்கன். ஜப்பான்ல இருந்து சிக்கன் இறக்கி இருக்கீங்களா? ஓகே. சோ ஜப்பான் சிக்கன் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? சிக்கன், மஞ்சத்தூள், கரம் மசாலா, முந்திரி பவுடர், பச்சை மிளகாய், மைதா மாவு, பூண்டு, காய்ச்சிய பால், எண்ணெய், வெள்ளை மிளகுத்தூள், வெண்ணெய், கார்ன்ஃபிளவர் மாவு, உப்பு, சர்க்கரை, இஞ்சி பூண்டு விழுது. எக்காச்சக்கமான ஐட்டம்ஸ். ஸோ எல்லா பொருட்களும் தேவையான பொருட்கள் தயாரா இருக்குது. ஸோ இது என்ன ஜப்பான் சிக்கன்? இல்ல, ஜப்பான் சிக்கன்றது அதோட பேரு. அதாவது சிக்கனை வந்து நம்ம ரெகுலரா எப்பவுமே சாப்பிடாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஓகே பால், வெண்ணெய் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ஆட் பண்ணி சிக்கன் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஓகே, சூப்பர். ஸோ இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கரம் மசாலாவை தவிர்த்து வேற எதுவும் காரத்துக்கு பச்சை மிளகாய் வச்சிருக்கோம் நம்ம. ஓகே. மற்றபடி வெங்காயம் இல்ல, வெங்காயம் தக்காளி எதுவுமே கிடையாது. ரொம்ப லைட்டு, பட் ஆனா நல்ல டேஸ்ட். அந்த மாதிரி குக்கிங் ஆரம்பிச்சிடலாமா அப்போ? எஸ். இப்போ வந்து சிக்கன்ல ஃபர்ஸ்ட் சில பொருட்களை ஆட் பண்ணி இதை ஆன் பண்ணட்டுமா? ஆன் பண்ணிடுங்க. சிக்கனை வந்து நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போறோம். ஸோ அதனால வந்து இந்த கடாய் ஆன்ல இருக்கட்டும். கடாய் காய்ச்சது நம்ம பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணி எண்ணெய் ஊற்றி ஃபர்ஸ்ட் இந்த சிக்கன்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ அதெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பால் கொஞ்சம் ஓரமா வச்சிடலாம், ஏன்னா காய்ச்சி ஆற வச்சு வச்சிருக்கோம். இப்போ இதுல ஸ்பூன் கொடுங்க. கொஞ்சமா, ரொம்ப வேண்டாம், கலர் அந்த கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ அதனால கொஞ்சமா வந்து மஞ்சத்தூள், இது கூட கொஞ்சமா வந்து கரம் மசாலா, கூட எல்லாம் மிளகுத்தூள் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒயிட் பெப்பர், இது நல்லா காரம் இருக்கும். இதில் கொஞ்சமா வந்து இஞ்சி பூண்டு, இதில் மைதா மாவு 1 ஸ்பூன், மைதா மாவு இது இல்லை 2 ஸ்பூன் போல போட்டுக்கலாம். இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் போல போட்டுக்கலாம். இது காஞ்சிடுச்சுன்னா நம்ம எண்ணெய் போட்டு காய வச்சுக்கலாம். ஸோ டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய். ஸோ இது எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணலாம்? எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எவ்வளவு சிக்கன் எடுத்துருக்கிறோம்? இது ஒரு 150 கிராம் போல எடுத்துருக்கோம். 150 கிராம் சிக்கன். இதில் கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். இது அப்போ என்ன ஒயிட் சிக்கன் சொல்லிடலாமா? ஏன்னா எல்லாமே ஒயிட் ஐட்டமாக தான் இருக்கு. இல்லை மாறும். கொஞ்சம் தண்ணி கொடுங்க. அதாவது க்ரீமியா ஒரு சிக்கன் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ரொம்ப ஹெவி மசாலாஸ்லாம் போடாம க்ரீமியா சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அது இது எல்லாத்தையும் நல்லா ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து பொரிச்சு, ஆமா, இப்ப வந்து இது நல்லா வந்து ஆயில்ல போட்டு பொரிச்சு எடுக்க போறோம். அப்ப மீதி இருக்கிறதுல என்ன பண்ணுவோம்? அதுக்கப்புறமா அதை நம்ம ரெடி பண்ணிப்போம். இப்ப ஆயில் நல்லா காஞ்சதும் அதுல வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சிருங்க. அதே மாதிரி முந்திரியும் வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ 150 கிராம் சிக்கனுக்கு எவ்வளவு பால் எடுக்கணும்? பால் வந்து நம்ம ஒரு எப்படி சொல்றது, ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு இருந்தாலே போதும். ஓகே. நம்ம சிக்கன் இருந்தாலும் அது, ஏன்னா பால் வந்து நம்ம அது என்ன சொல்லுவாங்க, வதக்க வந்து கொஞ்சம் சுண்ட ஆரம்பிக்கும். அந்த சிக்கன் மேல எல்லாம் அது படுற மாதிரி இருந்தா போதும், ரொம்ப அதிகமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. இப்போ இதை போட்டுடலாமா? ஆயில் காஞ்சிருச்சா பார்த்துடலாம். போட்டுடலாம். இது எப்படி போன்லெஸ்ஸா எடுக்கணுமா? ஆமா, போன்லெஸ் தான். இப்போ இதை எடுத்துட்டு மறுபடியும் அதெல்லாம் போட்டு பண்ணுவோம். ஆமா,
இது ரொம்ப கிட்ஸோட பயங்கரமான ஒரு ஃபேவரட். நீங்க இந்த மாதிரி மட்டுமே பண்ணி கொடுத்தாலே அவங்க சாப்பிட்டுருவாங்க. ஆமா, ஃப்ரை பண்ணி கொடுத்தாலே அதுக்கு அப்புறமா அது எப்படி அடுத்தது செய்யறது. இது ரொம்ப லைட் மசாலா தான் இப்ப நம்ம போட்டிருக்கோம் ஃப்ரைக்கு. பட் ஆனா இதுவே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது ஆன் பண்ணணுமா? இல்ல, இது நம்ம குக் பண்ணிட்டு அதை ஆன் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் காயணும் அப்படின்னா, ஏன்னா வெண்ணெய் போட போறோம். ரொம்ப அதிகமான ஹீட்டா இருந்தா வெண்ணெய் கருகிடும். அதுக்காக சூப்பரான ஒரு ஃப்ளேவர்ல, கம்மியான ஒரு காரத்துல. அண்ட் இப்போ பொரிச்சு எடுக்கிறது இல்லாம அது ஐட்டம்ஸை பார்த்தாலே எனக்கு பயங்கர எக்ஸைட்டடா இருக்குது. மில்க், பட்டரு, சுகரு, இதுல எல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு க்ரீமி டெக்ஸ்டர்ல போட்டு எடுத்தா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். சூப்பரான ஒரு டிஷ். அதுவும் பசங்களுக்கு வந்து எதுவும் தட்டுப்படாது, போன்லெஸ். ஆமா, எதுவுமே கிடைக்காது அவங்களுக்கு. இப்போ நம்ம அதாவது கிரீன் சில்லி போடுறோம், சில்லியும் கார்லிக்கும் போடுறோம். அது கூட வந்து நல்லா அந்த வெண்ணெயில வதங்குறதுனால அந்த காரம் ரொம்ப கம்மியாயிடும். அவங்க எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருக்கும். இல்ல வெஜிடேரியன் அப்படின்னா இதே மாதிரி பன்னீரோ இல்ல பன்னீர் பண்ண வேண்டாம், மஷ்ரூம் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காலிஃபிளவர் இதே போல மேரினேட் பண்ணிட்டு இதுல வந்து நீங்க ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு, இப்போ இது பொரிச்சதை எடுத்து ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அப்புறமா அது போடுவோம். ஆமா, இல்ல ஃபர்ஸ்ட் இது நல்லாவே எல்லாமே ஃப்ரை பண்ணி நம்ம வெளியில எடுத்துடலாம். எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அடுத்தது என்ன பண்ண போறோமோ அது பண்ண போறோம். ஓகே. இல்ல சட்டியாச்சு அதனால ஆன் பண்ணி வைக்கட்டுமா அப்படின்னு கேட்கல. வேண்டாம், ரொம்ப லைட்டான வார்ம் இருந்தாலே போதும். ஏன்னா பட்டரை பொறுத்த வரைக்கும் அந்த கலர் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகவே கூடாது. கிரே. ஆமா, ஏன்னா நம்ம வெண்ணெய் வந்து வெள்ளை கலர்ல தான் போடுவோம். பட் ஆனா அது ஹீட் ஆகும்போது பாத்தீங்கன்னா லைட் எல்லோ கலர் வரும். நீங்க ரொம்ப அதை வந்து ஹீட்ல போட்டுட்டீங்கன்னா டார்க் ப்ரௌன் கலர்ல மாறிடும். அந்த டேஸ்ட்ல இருந்து எல்லாமே மாறிடும். இதுல சிக்கன் குக் ஆன மட்டும் போதும் நல்லா. ஏன்னா நம்ம அதுல குக் பண்ண போறது கிடையாது சிக்கனை, சும்மா மேரினேட் பண்ண அதேதான். இதுல மட்டும் தான் நம்ம நல்லா குக் பண்ணணும் சிக்கன். இல்ல மத்ததெல்லாம் போடுறோமே அதெல்லாம் இதுவாக வேண்டாமா அப்படின்னு பார்த்தேன். இல்ல, ஏன்னா சிக்கன் ரெடியா இருக்கிறதுக்கும் இதுல இந்த சாஸ் ரெடி ஆகிறதுக்கும் கரெக்டா இருக்கும். சரி, ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம கடாய் வேணா மாத்திக்கலாமா? இது அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. இருக்கட்டும், இது சூடாகட்டும். ஓகே. ஏன்னா வேற ஏதாவது பாத்திரம்னா பரவாயில்ல. இது ஒரு ஈடு எடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் போடும்போது அதை மாத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சு. மண் சட்டி இருக்கு பாத்தீங்களா? இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா தெரியும், நார்மல் கடாயில நீங்க ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கும் இதுலக்குமே வந்து உங்களுக்கு டைம் டிஃபரன்ஸ் இருக்கு. பட் ஆனா நியூட்ரியன் வேல்யூ வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல செய்யும் போது எல்லாமே உங்களுக்கு மற்ற பாத்திரத்துல ஒரு 60 to 50% தான் உங்களுக்கு வந்து கிடைக்குதுன்னா இங்க ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 90% வரைக்கும் நியூட்ரியன் வேல்யூ கிடைக்கும். அதாவது வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ எதுவாக இருந்தாலும் சொல்லுவோம். இப்போ இதுல உப்பு எல்லாம் போட்டோம்ல, அதெல்லாம் கரெக்டா? நம்ம அதுலயும் அந்த சாஸ் பண்றோம்ல, அதுலயும் கொஞ்சம் உப்பு போட போறோம். இதுலயும் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். ஏன்னா கறி வந்து ரொம்ப சப்புன்னு இருக்க கூடாதுல, அதுக்காக. அது மேல ஒரு கோட்டிங் தான். எடுத்துடலாமா? ஓகே. இதுவாயிடுச்சு. அது இந்த அடுப்புக்கு மாத்திடலாம். நம்ம மாத்திட்டு அடுத்தது போட்டுடுறேன். அது அங்க குக் ஆகிறதுக்குள்ள அதுவும் ரெடி ஆயிடும். இப்படி வைங்க. அப்படியே வெறும் சிக்கன் இதுவே வந்து சூப்பர். ஆக்சுவலி ஃப்ரைட் ரைஸ் மாத்திடலாம். பண்ணிட்டோம். சூடா இருக்கு. இப்போ இந்த அடுப்பை ஸ்லோ பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இருக்கிறத வந்து அந்த அடுப்பு அந்த எண்ணெயில் போடுறேன்.
இப்போ இதுல வந்து மீதி இருக்கக்கூடிய சிக்கன் ஒரு பக்கம் ஃப்ரை ஆகுது, இந்த பக்கம் சட்டி சூடாயிடுச்சு. இப்போ என்ன பண்ண நம்ம அடுத்து வந்து என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து வெண்ணெய் வச்சிருக்கோம், அந்த வெண்ணெயை போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா வந்து உருகட்டும். அதுக்கப்புறம் ஒரு இன்கிரீடியண்டா போட்டு நம்ம வதக்க போறோம். ஸோ இந்த சிக்கன் எந்த அளவுக்கு குக் ஆயிருக்குன்னு பார்க்கலாமா? இது எல்லாமே சுடுதே. சூடு கொஞ்சம் ஆறட்டும், அதுக்குள்ள மெல்ட் ஆகுது வெண்ணெய். இப்போ ஒயிட் சாஸ் மைதா போட போறீங்களா? இல்ல மைதாவே ஆட் பண்ண போறது கிடையாது. நான் என்ன சொன்னேன்னா, சீ ஃபுட் அப்படி செய்யறதா மைதா போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். இப்போ நான் வந்து ஆமா நார்மலா நான் வந்து இந்த ஒரு சாஸ், அதாவது ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சருக்காக தான் முந்திரியை வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ மெல்ட் ஆகட்டும். இப்போ வெண்ணெயில பூண்டு வச்சிருக்கோம், பூண்டை போட்டுக்கலாம். நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது சிக்கன்ல வந்து மேரினேட் பண்றதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டோம். இப்போ இதுல வந்து நல்லா சாப் பண்ண இஞ்சி வந்து போட்டு, சாரி பூண்டு மட்டும் போட்டாமா. நீங்க ஆரட்டும் சொல்லி இருந்த சிக்கன் நீங்க சொன்ன மாதிரி இதுவே அப்படியே தான் கொடுக்கலாம் பசங்களுக்கு. ரொம்ப மைல்டான காரம். ஈவன் இந்த மாதிரி செஞ்சுட்டு கூட நீங்க ஃப்ரைட் ரைஸ் உள்ள அப்படியே மிக்ஸ் பண்ணி பசங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். வேற ஒரு கண்டு எடுத்துக்கிறீங்களா? ஓகே, அடுத்து பச்சை மிளகாய் போட்டுடலாமா? அடுத்து காரத்துக்கு பச்சை மிளகாய், ஒரு 2 பச்சை மிளகான்ற அளவுக்கு ஒரு 150 கிராம். இது ஒரு பக்கம் பண்ணும்போதே இன்னொரு பக்கம் பண்ணும்போது கரெக்டா இருக்கும். அடுத்து இது கொஞ்சம் லைட்டா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து முந்திரி பருப்பு பவுடர் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெறும் முந்திரி வறுக்கலாம்? வறுக்கலாம் இல்லை, வெறும் முந்திரி மட்டும்தான், அந்த க்ரீமி ஸ்ட்ரக்சருக்காக. எவ்வளவு குவான்டிட்டி அப்படி ஏதாவது இருக்கா? நம்ம ஒரு 100 கிராம் சிக்கனுக்கு ஒரு 15 முந்திரி பருப்பு மாதிரி போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கலாம். இப்போ இதுல நம்ம வச்சிருக்க, அதாவது நல்லா காய்ச்சி ஆற வச்சிருக்க இந்த பாலையும் ஆட் பண்ணிக்கலாம். எதுவும் இதுவாகாதா? இல்ல ஒன்றும் ஆகாது. ஐ மீன் தெரியாதா? அப்படி சும்மா கொஞ்சோண்டு. ஆமா, கொஞ்சமா. இதுக்கப்புறம் இதுல ஒரு ஸ்பூன் போல சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சும்மா கொஞ்சமா தான் போடுறேன், நிறைய இல்லை, ஒரு லைட் ஒரு ஸ்வீட்னஸ்க்காக. அடுத்து அடுப்பை ஸ்லோல வச்சே பண்ணுங்க இந்த ப்ராசஸ் எல்லாமே. இதுல கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். இதுலயும் கொஞ்சம் அந்த ஒயிட் பெப்பர் சொன்னால அது லைட்டா போட்டுக்கலாம்.
இது அடி பிடிக்க கூடாது. அப்படி அடி பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா நம்ம வந்து மறுபடியும் கொஞ்சமா பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆற வச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. இல்ல இதுவே வந்து ஆறாத பால் சூடா ஊத்துறீங்க அப்படின்னா பச்சை பால் ஊத்தலாமா? இல்ல காய்ச்சின பால் தான் எல்லாத்துக்கும் நல்லது. ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இந்த வறுத்து வச்ச சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, மீதி இருக்கிறதே எடுத்து அப்படியே போட்டுமா? இல்ல அதில் வச்சு போடுங்க, எண்ணெய் நிறைய. ஸோ இப்போ நம்மளுடைய ஜப்பான் சிக்கன் ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சா? எஸ், முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாமா அப்போ ஸ்டவ்? இல்ல கொஞ்சம் இப்போ நம்ம சிக்கன் போட்டல, ஸோ இது எல்லாமே நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்தோம். ஸோ இப்போ எடுத்து பிளேட்டிங் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். ஆமாம். ஓகே, ஸோ அப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி, பிளேட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எப்படி செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமாக நேரில் சொல்லிடுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கிறோம். சிக்கன் வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டுக்கிறோம். அது கூட வந்து கொஞ்சமா மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, வெள்ளை மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, இது எல்லாமே போட்டு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி ஆயிலை ஹீட் பண்ணி அதில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்து நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கிறோம். அந்த பாத்திரத்தில் வந்து கொஞ்சமா வந்து வெண்ணெய் போட்டுக்கிறோம். வெண்ணெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா அதில் வந்து பூண்டு வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்க, அதை போட்டுக்கிறோம். அடுத்து பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். அது எல்லாமே நல்லா வதங்கும் பொழுது முந்திரி தூள் போட்டுக்கிறோம். பால் ஊற்றி அது நல்லா திக்காக ஒரு க்ரீமி பேஸ்ட் வரா மாதிரி பண்ணிக்கிறோம். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம், சுகர் போட்டுக்கிறோம், வெள்ளை மிளகுத்தூளும் அதில் கொஞ்சம் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சிருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணி அது எல்லாமே நல்லா ஒன்றா மெர்ஜ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம சர்வ் பண்ணால் நம்மளோட ஜப்பான் சிக்கன் ரெடி. ஸோ ஜப்பான் சிக்கன் எப்படி செய்யணுன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமாக கேட்டிருப்பீங்க. இப்போ சுட சுட நம்மளுடைய ஜப்பான் சிக்கன் ரெடியா இருக்கு. பிளேட்டிங் பண்ணி டேஸ்ட் பண்ணிடலாமா? அதாவது இது ஒயிட் சாஸ் எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்குது. டெலிஷியஸான ஒரு டிஷ்ன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் முந்திரி. இப்போ ஒயிட் சாஸ்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைதா தான் போட்டிருப்பாங்க. இதில் ஃபுல்லாக முந்திரி பவுடரில் பண்ணியிருக்கிறதுனால அமேசிங். ஸோ ஓகே, இப்போ இதுக்கு மேலே இது அதாவது சொல்லுவாங்களா, அந்த ஹீட்டில் வந்து அது நல்லா மெல்ட் ஆகுற மாதிரி இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து வெண்ணெயை வந்து கொஞ்சமாக அது மேலே வச்சிடலாம். ஓ, அந்த ஹீட்லேயே வந்து அது நல்லாவே மெல்ட் ஆகி ஃபுல்லாகவே அந்த க்ரீமி ஸ்ட்ரக்சர் கூட சூப்பராக இருக்கும். சூப்பர். ஸோ இப்போ சுட சுட இருக்கக்கூடிய நம்மளுடைய ஜப்பான் சிக்கனை வந்து டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அந்த பட்டர்லேருந்து லைட்டாக எடுத்து அப்படி எடுத்து அதோட சேர்த்து இது எடுக்கணுமா? சாப்பிடும்போது சூப்பரா இருக்குது. அமேசிங். தேங்க்யூ ஸோ மச். அல்டிமேட்டா இருக்கு. டெஃபினெட்லி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடிக்கு செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்க இருந்து எல்லாருமே. ஸோ ஆடடா உங்களுக்கு எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மைதானா கூட யோசிப்பாங்க சாஸ் இதுக்கு. முந்திரி தான், அவ்வளோ ஹெல்தி தான். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்க. அதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய 8939990500 தொடர்பு கொள்ளுங்க. அண்ட் இதே போல இன்னொரு எக்ஸலண்டான டிஷ்ஷோட மீண்டும் அனைவரையும் நம்மளுடைய அடுத்த இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிராமத்து சமையல் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சௌமியா மற்றும் திவ்யா.